ஹலோ கைஸ், நம்ம சேனல் சிட்டி சசிகலா ட்ரூ பியூட்டி சீரிஸ் இவ்வளோ நல்லா போட்டுட்ருந்தோம். கடைசியாக எபிசோட் 7ல் ஹன்சுஜினும் நம்ம ஹீரோவும் ஹீரோயினுக்காக போட்டி போட்டதோடு முடிச்சிட்டோம். அடுத்த எபிசோடில் என்ன நடக்கணும்னு பார்க்கணுமா? கண்டிப்பாக பார்க்கலாம். ட்ரூ பியூட்டியில் இருக்க எல்லா எபிசோட்ஸும் நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் இருக்குங்க. சீரிஸ் சசிகலாம் மறக்காமல் எல்லா எபிசோட்ஸுமே பார்த்துட்டு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் அப்படியே வேறு என்ன சீரிஸ் வேணுன்றதையும் கமெண்ட் பண்ணிடுங்க. சரி, டேரெக்டாக இப்போ நம்ம சீரிஸ்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். எபிசோட் ஸ்டார்ட் ஆனோடனே பார்த்தா நம்ம ஹீரோ லீசுவும் ஏதோ ஒரு ஜுவல்லரி ஷாப்புக்கு போய்ட்டு ஒரு பெஸ்ட்டான செயின் எடுத்து கொடுங்கன்னு சொல்லி பார்த்துட்ருக்காங்க. இந்த செயின் ஆப்வியஸாக ஹீரோயினுக்காக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்னன்றதை தான் பார்ப்போமே. அப்படியே நம்ம ஹீரோயின் வீட்டை பார்த்தா எல்லா ட்ரெஸ்ஸையும் பேக் பண்ணி மேக்கப் திங்ஸ்லாம் பேக் பண்ணுறா. என்னன்னு பார்த்தா அவள் ஸ்கூலில் ஒரு ட்ரிப் கூப்பிட்டுட்டு போகிறாங்க. இந்த ட்ரிப்புக்கு ட்ராப் பண்ணுறதுக்கு நம்ம ஹீரோயினோட அக்கா தான் ஸ்கூலில் ட்ராப் பண்ணுறாங்க. ட்ராப் பண்ணிவிட்டு திரும்பி பார்த்தா டீச்சர் நிற்கிறாரு. அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் சீன் காட்டுறாங்க. போன எபிசோடில் டீச்சரை மீட் பண்ணப்போ 2 பேரும் ஒன்றா தானே இருந்தாங்க. அப்போ அந்த டீச்சர் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி என் சேலரி இவ்வளோ தான், நான் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கேன், இந்த ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனில் எனக்கு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் தேவையான்னு சொல்லி கேட்குறப்போ, நீ எதுவும் பேச வேணாம், இதெல்லாம் எனக்கு ஓகே, உனக்காக நான் ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஷூவை கிஃப்டாக கொடுக்குறாங்க. அந்த ஷூவை தான் இப்போ ட்ரிப்புக்கோ போட்டு வந்திருக்காரு அந்த டீச்சர். நம்ம டீச்சர் அவங்க லவரை பார்த்த வேகத்தில் ஹக் பண்ணலான்னு வரப்போ கரெக்டான உடனே ஹீரோயின் வந்துடுறாங்க. உடனே அப்படியே 2 பேரும் தெரியாத மாதிரி மாற்றி விழுந்துக்கிறாங்க. டீச்சரும் கீழே இருக்க குப்பை எடுக்க போனேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க. ஹீரோயின் எதுக்கு வந்தாங்கன்னா அவங்க மொபைலை மறந்துட்டேன்னு சொல்லி வந்திருப்பாங்க. அப்படியே பஸ்கிட்ட பார்த்தோன்னா சூசுவோட பாய் ஃப்ரெண்டும் சேர்ந்து கப்பிள் பிக்சர்ஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க. எடுத்துகிட்டு இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் தான். இன்னொரு ட்விஸ்ட் என்ன தெரியுமா? ஹீரோயினுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஹன்சுஜன் போட்டிருப்பாங்க. எல்லாரும் உடனே என்ன ட்வின்னிங்கா அப்படின்னு சொல்லி கலாய்க்க ஆரம்பிச்சது. இதை பார்த்த லீசுவுக்கு சும்மா இருக்குமா? செம்ம கோவம் வருதுங்க. லீசு சீட்டில் உட்காந்துட்டு என் பக்கத்தில் நீ உட்காருன்னு சொல்லி ஹீரோயினை கூப்பிடுவாங்க. ஹீரோயின் உட்காரலான்னு போகிறப்ப டக்குன்னு ஹன்சுஜன் உட்காந்துடுறாங்க. ஹீரோயின் வேறு வழி இல்லாமல் பின்னாடியில் ஒரு சீட்டை போய் உட்காரப்போ எங்கேருந்தோ ஹன்சுஜன் அவங்க பக்கத்தில் உட்காந்துடுறாரு. இதை பார்த்து லீசுவுக்கு இன்னும் கோவம் அதிகம் ஆகுது. அந்த ட்ரிப்புக்கு போய்ட்டு ஒரு கேம்பில் போனோன்னே எல்லா கேர்ள்ஸும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஒன்று தெரியுமா, இந்த மாதிரி லீசுவுக்கு ஒரு ப்ரொப்போசல் வந்துச்சு, ஆனால் அந்த ப்ரொப்போசலை ரிஜெக்ட் பண்ணி லீசுவு யாரோ ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான்னு சொல்லியிருக்கான். ஹன்சுஜன், அது நீ தானே, உண்மையை சொல்ல, உனக்கு அவன் மேலே ஃபீலிங்ஸ் இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம சூசு கேட்க அப்படியே ஒட்டு கேட்குற மாதிரி ஹீரோயின் கேட்டுட்ருக்காங்க. ஆனால் ஹன்சுஜன் எனக்குலாம் அப்படி எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்றாங்க. இந்த ட்ரிப்பில் ஒரு கேம் கண்டக்ட் பண்ணுறாங்க. இது எப்படின்னா, ஒரு டீமுக்கு 4 பேரான்னு சொல்லி பிரிக்கிறாங்க. கடைசியில் இந்த டீம் பிரிக்கிறப்போ நம்ம ஹீரோயின் தனியாக தான் இருக்காங்க. உடனே ஹன்சுஜன் நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுக்கிறாங்க. இந்த கேம் பார்த்திங்கன்னா ஒரு பேப்பரை ஃபோல்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதில் யார் கடைசி வரைக்கும் நிற்கிறாங்களோ அந்த டீம் தான் வின். ஸோ எல்லா டீம்ஸும் பிரித்து நிற்கிறாங்க. ஹன்சுஜன் டீமும் லீசுவோ டீம் மட்டும்தான் வின் பண்ணுறாங்க. அப்படியே ஃபைனல் போக போக ஹன்சுஜன் ரொம்பவே ஹீரோயின் கிட்ட க்ளோஸாக இருக்கிறது எல்லாமே ஹீரோ நோட் பண்ணிக்கிட்டே இருக்கார். கடைசியாக கேம் முடிகிறப்போ பார்த்திங்கன்னா லீசுவும் ஹன்சுஜனும் ஒரு பேப்பரில் இருக்காங்க. இன்னொரு பேப்பரில் ஹன்சுஜனும் நம்ம ஹீரோயினும் இருக்காங்க. இதுக்கு மேலே வேறு வழியே இல்லைன்னு சொல்லி ஹீரோயினை தூக்கிடுறாங்க. இதை பார்த்த லீசுவுக்கு செம்ம டென்ஷனாக அங்கேருந்து கிட்டக்க அடிக்க போகலான்றப்போ சரி இது கேமுன்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ணிட்டு ஹன்சுஜனை தூக்கிடுறாங்க. கடைசியில் என்ன நடந்துச்சுன்னா நம்ம ஹீரோயினை ஹன்சுஜன் கீழே போட்டு விழுந்துடுறாரு. ஸோ வின் பண்ணது லீசுவும் ஹன்சுஜனும் தான். ஹன்சுஜனுக்கு லைட்டாக இப்போ ஒரு ஃபீலிங்ஸ் ஹீரோ மேலே வருது. இது கண்டிப்பாக ஒன் சைட் ஃபீலிங்ஸ் தான், பாவம் அவங்களுக்கு தெரியாது. ஹன்சுஜன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்படியே அந்த ட்ரிப் கிட்ட இருக்க ஃபாரஸ்ட்குள்ளே போகிறப்போ அங்கே இருக்க ஒரு கார்டன், ஐயோ இந்த காட்டுக்கிட்ட போகாதீங்கப்பா, பேய் இருக்குது அப்படின்னு சொல்லி பயமுறுத்தி விட்டுறாங்க. அன்றைக்கி டின்னரில் இந்த ஸ்டோரியை கேட்குறாங்க. அப்படி என்ன தாங்க நடந்துச்சுன்னு சொல்லி இந்த ஸ்டோரிக்கு நம்ம ஹீரோயினையவே ரெப்ரசன்டேஷனாகவே காட்டியிருப்பாங்க. அந்த கார்டியன் என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிங் ஒரு பிரின்சஸ் எப்பயுமே ஃபேஸ் மூடிட்டுருக்காங்க. அப்போ ரொம்ப அழகாக இருப்பாங்கன்னு நினச்சி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அந்த கல்யாணம் முடிஞ்ச அன்றைக்கி உங்கள் ஃபேஸை பார்க்கணுன்னு சொல்லி கேட்குறப்போ அப்படியே அந்த குயின் ஃபேஸை காட்டினா ஃபேஸ் அவ்வளோ அக்லியாக இருக்குது. அதை பார்த்த கிங், நீ என் ஒய்ஃபே இல்லை, நான் உன்னை லவ்வே பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட துக்கத்தில் அவங்க போய் ஒரு கிணத்துல போய் குடிச்சு செத்துறாங்க. அந்த குயின் அந்த சோகத்தில் சேர்த்தனால அங்கே தான் பேயாக சுற்றுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த ஃபாரஸ்ட் கிட்டே போகாதீங்கன்றாங்க. ஆனால் ஹன்சுஜன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஒரு வாட்டி இந்த அட்வென்ச்சரஸ் ட்ரிப்பை ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்றாங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் டேவும் ட்ரிப் போகிறாங்க. நல்லபடியாக முடிஞ்சு அன்றைக்கி நைட்டு லீசுவோ நம்ம ஹீரோயின் கிட்ட பேச்சுவார்த்தையே பண்ணி ஆகணும். ஏன் நீங்கள் பேச மாட்டேங்க, ஏன் என்னை இக்னோர் பண்ணிகிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறப்போ ஹீரோயின் சமாளிக்கிறாங்க. அப்படிலாம் இல்லையா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்றாங்க. அப்படியே டக்குன்னு பார்க்குறப்போ ஒரு லேக் கிட்ட ஒரு போட் இருக்குது, நம்ம அந்த போட்டில் போகலாமான்னு சொல்லி கேட்குறப்போ லீசுவும் ஓகேன்றாங்க. இவங்க 2 பேரும் அந்த போட்டில் போயிட்டுருக்காங்க.
லீசு ஏதாச்சும் சாங் ப்ளே பண்ண சொன்னால் நம்ம ஹீரோயின் பிளேலிஸ்ட் அவ்வளோ கொடுமையாக இருக்குங்க. சரி வேறு வழியிலன்னு சொல்லிட்டு லீசுவே ஒரு நல்ல சாங் போடுறாங்க. அந்த சாங் போட்டுட்டு இந்த சாங் நீ தான் ஃபஸ்ட்டு கேட்குறேன்னு சொல்லி ஒரு ரொமான்டிக்காக ஒரு லுக்கை விடுறாரு. அந்த டைமில் நம்ம ஹீரோயின் பிக்சர்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கப்போ என் கூட சேர்ந்து நீ பிக் எடுக்க மாட்டியான்னு சொல்லி லிசு கேட்ட உடனே அந்த ஷாக்லேயே கிட்டக்க வந்து செல்ஃபி எடுக்கிறாங்க. அவங்க கிட்ட எடுக்கிறப்போ கரெக்டாக ஒரு பூச்சி வந்து டிஸ்டர்ப் பண்ணிடுதுங்க. அதனால் நம்ம ஹீரோயின் அந்த லேக்கில் விழுந்துடுறாங்க. அவங்கள காப்பாற்றுறேன்னு சொல்லி லீசுவும் விழுந்துடுறாங்க. 2 பேரும் அப்படியே தண்ணியில் சொட்ட நடந்து வந்துட்டுருக்காங்க. அப்போ தான் நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க, ஐயோ என் மேக்கப்லாம் கலைஞ்சிருச்சா, இப்படி நான் எப்படி போவேன் அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டே வந்துட்டு இருக்கப்போ அந்த இடத்துல கங்சுஜன் வந்துட்டாங்க. ஐயோ கங்சுஜன் பார்த்தா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறதுனால ஈசோ குடுகுடுன்னு ஓடி போய் கங்சுஜன் கிட்ட நீ என்ன இங்கே பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ இல்லை நான் தெரியாமல் தண்ணியில் விழுந்துட்டேன்னு சொல்லி சமாளிச்சுட்டு கங்சுஜனை இழுத்துட்டு ஓடிடுறாரு. ஏன்னா கங்சுஜன் நம்ம ஹீரோயினை பார்க்கக்கூடாதுன்னு ஹெல்ப் பண்ணுறதுக்காக. ஹீரோயின் ஒரு வெல் பின்னாடி வந்து ஒளிஞ்சிட்டு இருந்தாங்க. கரெக்டாக அந்த டைமில் நம்ம ஹன்சுஜனோட ஃப்ரெண்ட்ஸும் இந்த வெளில தாண்டா அந்த பேய் வருமா அப்படின்னு சொல்லி கிட்டக்க போய் பார்க்குறப்போ ஹீரோயினை பார்த்து ஐயோ பேய் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஓடுறாங்க. இவங்கள பார்த்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மரத்து மேலே ஏறுறாங்க. அப்போன்னு கரெக்டாக ஹன்சுஜன் வராங்க. கரெக்டாக அந்த டைம்னு பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் வருது. அந்த சத்தத்தில் கீழே விழுந்த உடனே ஹன்சுஜன் பார்த்துட்டு ஐயோ பேய் அப்படின்னு சொல்லி வாங்கி வந்துடுறாங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம லீசு ஹீரோயின் கிட்ட வந்துட்டு எல்லாமே ஓகேவா, நான் கங்சுஜனை கூப்பிட்டு வந்துட்டேன், நீ வந்துக்கலாம் அப்படின்னு சொல்கிற மெசேஜ் தான். இப்போ லீசுவை பார்த்தா லீசு கையில் ஒரு செயின் இருக்குது. நல்ல ஒரு ரொமான்டிக் டைமை நம்ம ஹீரோ மிஸ் பண்ணிட்டாரு செயின் கொடுக்கறதுக்கு. அப்படியே நம்ம ஹீரோயினோட அக்காவோட ஜாபில் பார்த்திங்கன்னா ஹீரோட ஃப்ரெண்ட் ஒரு சாங் பாடியிருந்தாங்களே அந்த சாங்கை ரிலீஸ் பண்ண விடாமல் அவங்க பொசிஷனே சேஞ்ச் பண்ணிடுறாங்க. என்ன நடக்குதுன்னே அவங்களுக்கு புரியல. திரும்பி அப்படியே ட்ரிப்புக்கு பார்த்தோன்னா ஹீரோயின் வந்துட்டு இல்லை எனக்கு உடம்பு சரியில்லை நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு பஸ்ஸில் போய் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ஹன்சுஜன் போய் பார்க்குறாங்க ஃபீவருக்கு ஃபீவராக இருக்குது. உடனே டேப்லெட்லாம் கொடுத்துட்டு குளிருக்கு கோட்டையும் கொடுத்துட்டு தூங்க வைக்கிறாங்க. நம்ம ஹீரோ லீசு எங்கே போயிட்டா ஹீரோயின் அப்படின்னு சொல்லி தேடுறப்போ ஹன்சுஜன் இதை நோட் பண்ணிவிட்டு ஹீரோயின் அவங்க தோல் மேலே சாய வச்சுக்கிறாங்க. ஹீரோ வந்துட்டு ஹன்சுஜன் கிட்டேருந்து தள்ளி விட பார்க்குறப்போ ஹன்சுஜன் வந்துட்டு இங்கே வந்து தலையிடாத, அவள் தூங்கிட்டு இருக்கா, சைலண்டாக போன்னு சொல்லி துரத்திடுறாங்க. அப்படியே ஊரில் பார்த்தோன்னா நம்ம ஹீரோயினோட தம்பியும் ஹன்சுஜனோட தங்கச்சியும் ஒரு காமிக் ஷாப்பில் இருக்காங்க. அங்கே நம்ம ஹீரோயினோட தம்பி ஹன்சுஜனோட தங்கச்சிக்கிட்ட ஃப்ளர்ட் பண்ணிகிட்ருக்காரு. இங்கே கேம்பில் என்டர்டெயின்மெண்ட் நடந்துகிட்ருக்குங்க. எல்லாம் ஆடிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோயின் ஹன்சுஜன் நீ கூட நல்லா பாடுவே, போய் ஒரு சாங் பாடுன்னு சொல்கிறாங்க. ஹன்சுஜனும் நம்ம ஹீரோயினுக்கு உருகி ஒரு ரொமான்டிக் சாங் பாடுறாங்க. கடைசியில் பார்த்தா ஹீரோயின் லீசுவுக்குலாம் லுக் விட்டுட்ருக்காங்க. அவங்க பார்த்துட்டுக்கப்போ கரெக்டாக கங்சுஜன் வந்து ஹீரோ பக்கத்தில் உட்காந்து அதை பார்த்த ஃபீலிங்கில் எந்திரிச்சு அந்த இடத்த விட்டு டென்ஷனாக போயிடுறாங்க. இது எல்லாமே சூசுவோட பாய் ஃப்ரெண்ட் நோட் பண்ணிட்டு நம்ம லீசுவுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு லீசுவோட ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு போயிட்டு இதை லீசுவுக்கிட்ட கொடுத்துரு, இந்த சைடு தான் போனோம் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை தட்டி விட்டுட்டு லீசுவுக்கிட்ட போயிட்டு நான் பேசி ஹீரோயின் அந்த சைடு வர சொல்லியிருக்கேன், லீசு இதான் கரெக்டான டைம் போய் ப்ரப்போஸ் பண்ணுன்னு சொல்லி லீசுவோ தட்டி விட்றாங்க. நம்ம லீசு நிறைய எக்ஸ்பெக்டேஷனோட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்தா ஒரு பொண்ணு நிற்குது. போயிட்டு கூப்பிடலான்னு பார்த்தா அது கங்சுஜனுங்க. இப்போ தான் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. என்னென்னா கங்சுஜனும் ஹீரோயினும் ஒரு இடத்துல மீட் பண்ணிக்கிட்டாங்க. அப்போ வந்துட்டு இது லீசுவோட ட்ரெஸ் எனக்கு கூட நானே கொடுத்துக்கிறேன்னு சொன்னோன்னே அவங்க ரொம்பவே ஹர்ட்டில் இருந்தால் நீயே கொடுத்துருன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஹீரோயின் ஒரு இடத்துக்கு போயிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த இடத்துக்கு லீசுவும் வந்தோடனே கங்சுஜன் நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுகிறேன், வேறு ஒரு முக்கியமான விஷயம் இருக்குன்னு சொல்லி அங்கேருந்து கிளம்புறப்போ ஒரு செயின் வந்து கீழே விழுது. அந்த செயினை நோட் பண்ணிவிட்டு யாருக்குன்னு சொல்லி கங்சுஜன் கேட்குறதுக்குள்ளேயே அதை தூக்கிட்டு அங்கேருந்து ஓடிடுறாரு. அப்படியே இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா ஹீரோயின் வந்து அவ்வளோ அழுதுட்ருக்காங்க. ஹன்சுஜன் வந்து எதுக்கு அழுகிற அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ இந்த மாதிரி எனக்கு லீசு பிடிக்கும், ஆனால் லீசுவுக்கு என்ன பிடிக்கலையே அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க. ஹன்சுஜனுக்கு இன்னும் தான் கோவம் ஆகுது. இதை பாரு இந்த மாதிரிலாம் யோசிக்காத, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம லீசு ஓகே இவங்க 2 பேருக்குள்ள ஏதோ நடக்குதுன்னு சொல்லி மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஹன்சுஜன் ரொம்பவே ஹர்ட்டாக இருக்கார். ஏன்னா அவருக்கு பிடிச்ச பொண்ணு வேற ஒரு பையனை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறத கேட்குறப்போ எவ்வளோ ஹர்ட் ஆகும். திரும்பி கேம்ப் கிட்ட ஹீரோயின் வரப்போ லீசு இன்னைக்கு ஒன்று எனக்கு தெரிஞ்சே ஆகணும், உனக்கு என்ன ஹன்சுஜனை பிடிக்குமா, நீ என்ன ஹன்சுஜனை லவ் பண்ணுறியான்னு சொல்லி கேட்குறப்போ ஹீரோயின் வந்துட்டு நீ என்ன லூஸ் ஆனா இப்போ அப்படி சொன்னேன், நான்லாம் லவ் பண்ணல அப்படின்னோடனே ஹீரோ ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி வருவார். அப்போன்னு பார்த்து கரெக்டாக எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வந்துடுவாங்க. ஐயோ இவங்க பார்த்துருவாங்களே நம்ம 2 பேரும் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்க்ரீன் எடுத்து அதை ஃபேஸ் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு ஓடுறாங்க. அதை பார்த்துட்டு ஹன்சுஜனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் அதோ பாரு பேய் அப்படின்னு சொல்லி அதை பார்த்து ஃபாலோ பண்ணுறாங்க.
வேறு வழி இல்லாமல் நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு லீசு டக்குன்னு போய் அவங்களை கிராப் பண்ணி ஒரு இடத்துல உட்கார வச்சு, இங்கே பாரு நல்லா கேட்டுக்கோ, எனக்கு உன்னை மட்டும்தான் பிடிக்கும், நீ மட்டும்தான் எனக்கு வேணும், அப்படியே ஒரு ப்ரொப்போசல், பெஸ்ட் ப்ரொப்போசல்னே சொல்லலாம், பண்ணிவிட்டு கிஸ் பண்ணிடுறாங்க. இவ்வளோ எபிசோட்ஸ்க்கு அப்புறம் இப்போ தான் லீசுவுக்கும் ஹீரோயினுக்குமே இந்த கிஸ்ஸிங் சீன் இருக்குது. அவ்வளோ ஒரு ரொமான்டிக்காக அதை காட்டியிருப்பாங்க. இவ்வளோ ஒரு பெஸ்ட் சீனோட இந்த எபிசோடை முடிச்சிட்டாங்க. இதுக்கு மேலே என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கணுமா? ஹீரோயின் அக்செப்ட் பண்ணிடுவாங்களா, இல்லைனா ஹன்சிஜனை லவ் பண்ணுறேன்னு டக்குன்னு தாவிடுவாங்களா? உங்களுக்கு எந்த கப்பலை பிடிக்கும், லீசு ஹீரோயினா இல்லைனா ஹன்சிஜனும் ஹீரோயினா? மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணிடுங்க. இதே மாதிரி அடுத்த ரொமான்டிக்கான கொரியன் சீரிஸ் எது வேணுன்றதையும் மென்ஷன் பண்ணிடுங்க. அண்ட் மறக்காமல் நம்ம சேனல் சீரிஸ் ரசிகைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.